பசுமை செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சரவணன் அப்படின்ற ஒரு பொன்னீர் செஞ்ச இயற்கை விவசாயம் தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தா பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பத்த பயிர் பண்ணுறாரு, வாழை பண்ணுறாரு, நெல் பண்ணுறாரு, அப்புறமா தானிய பயிர்களும் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாசி பயிர் உளுந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு ஒரு 7-8 நாட்டு மாடு வச்சிருக்காரு. இவர் சென்னையில் தான் வேலை செஞ்சுருக்காரு. அப்புறமா அங்கே இருக்கிற அந்த மன உளைச்சல் நல்ல வருமானம் இல்லைனால மறுபடியும் இவங்கள நிலத்துக்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்தில் கெமிக்கல் தான் பண்ணியிருக்காரு. அப்புறமா கெமிக்கலால் தான் அவங்க அம்மா வந்து இறந்தாங்க. அந்த விஷமான காய்கறிகளும் சாப்பாடும் சாப்பிடுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் இயற்கை விவசாயம் மாதிரி ஒரு 8 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காரு. சூப்பராக பண்ணுறாங்க. அவர் புடலையே பார்க்கணும், ஆள் உயர புடலை, பீர்க்கணி இவ்வளோ பெருசு இருக்கும், அப்புறமா சொர எல்லாமே நாட்டுறவங்களை தேடி தேடி பண்ணிட்டுருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பந்தல் சாகுபடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இவர் நல்ல ஒரு சந்தையில் போனாலும் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா இவரோட ஆள் உயர புடலை வந்து இப்போ யாருமே பண்ணுறதே கிடையாது. இவர் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பந்தல் அமைக்கணுன்ட்டு முதல்ல வந்து கட்டையில் பண்ணியிருக்காரு. கட்டையில் காற்றுலாம் அடித்து அது கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் சிமெண்ட் கல் போட்டு பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சரியில்லைங்க. அதுக்கப்புறம் கருங்கல்ல பண்ணியிருக்காரு. இவரே செலவு பண்ணியிருக்காரு. எதிர்ச்சியாக அவங்க ஏஓ வந்து இவங்களோட காய்கறிக்கும் போது அவங்களோட காய்கறியை பார்த்துருக்காரு. நல்ல வளமாகவும் நாட்டு காய்கறி பண்ணும்போது அவங்க என்ன ஒரு தடவை ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஃபார்முக்கு வந்து பார்த்தா பந்தக்காரர் இவரோட செலவில் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்களே வந்து மானியம் தராங்கன்னு, எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்களே மானியம் தரோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் இவர் வந்து அரசாங்கத்தை அணுகி அங்கேருந்து மானியம் வாங்கி கருங்கல் தான் அமைச்சிருக்காரு. எதுக்காக கருங்கல் அமைச்சார் அப்படின்னு கேட்டால், ஒன் டைம் யூஸ் தாங்க. 100 வருஷம் இல்லைங்க, 500 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. அதனால தான் இந்த இதில் அமைச்சிருக்காரு. இதில் கருங்கல் அமைக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ஹைட்டாக அமைச்சிருக்காரு. நிறைய தகவல்கள் சொல்கிறாருங்க. பந்தல் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் நிம்மதியாக இருக்கலாங்க. மேலே வர கம்பி டொயின் தான் மாற்றணுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நானே பேசிட்டு இருக்கிறேன், நிறைய தகவல் அவர் சொல்கிறார். அதனால் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அவர் என்ன மாதிரி தகவல்கள் சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. உங்க போன வெளியில வந்து உங்களோட இயற்கை முறையில் வாழை சாகுபடி போய் பார்த்தோம். வாழைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா. நீங்க பந்தல் காய்கறி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. பந்தல் காய்கறி எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க? பந்தல் காய்கறி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஏக்கர்ல பந்தல் காய்கறி பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன் முறையில பண்றோம். இப்போ ஒரு பந்தல் கொஞ்சம் காய் வரும்போது, அடுத்தது இன்னொரு பந்தல் வந்து காய் போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசு மானியத்துல இந்த கல்பந்தல் நான் போட்டிருக்கேன். கல்பந்தல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொம்புல தான் நம்ம பண்ணியிருந்தோம். நல்ல காய் வரும்போது அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காத்து மழை அடிச்சதுனாலோ, இல்ல கொம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது தண்ணி பாசும் போது கூட உடஞ்சி விழுந்துரும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் போட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா முழுசா எங்களுடைய இதுலயே தான் பண்ணோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மானியம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா 2020 வந்து பார்த்தீங்கன்னா 21ல வந்த ஏடிஹெச் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மானியம் இருக்கு, நீங்க ஏன் இதெல்லாம் அப்ரோச் பண்ணாத இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான், அந்த மேடம் தான் வந்து இது பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280 கல் போட்டிருக்கேன். ஆமா. 10 அடி இடைவெளி விட்டு போட்டிருக்கேன் நான். பாருங்க நல்லா அகலமாவே இருக்கும். நம்ம கம்பி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். கம்பி நல்லா கனமாக போட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். நிறைய கல் போட்டால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். அதனால 10 அடிக்கு ஒரு கல் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அவங்க எவ்வளோ கல் தரேன்னாங்க கவர்மெண்ட்ல? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்குன்ட்டு இவ்வளோ கணக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 270 கல் 280 கல் இருக்கணும். கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 30% அளவு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 30% கம்மி தான். 3.5 lakhs எனக்கு செலவாச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 79,000 கொடுத்தாங்க. இதுதான் மானியம். அப்போ வந்து மானியம் வந்து கம்மி. இப்போ வந்து 50-50 கூட கொடுக்குறாங்களாம். ஆமாம், இந்த 50-50யும் கொடுக்குறாங்களாம். இப்போ நம்ம வாங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு பந்தல் போடுற மாதிரி இருந்ததுன்னா தான் அவங்களை அப்ரோச் பண்ணணும். இல்லை, இப்போ இது வரையுமே போதுமானதாக தான் இருக்கு. இதுவே கரெக்டாக நம்மளுக்கு ரொட்டேஷன்ல இருக்கு. சரி, அவங்க கல் மட்டும் தான் இல்ல, அவங்க வந்து மானியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தல் அமைச்சு எல்லாத்துக்குமே சேர்ந்துதான். ஒரு கல்லுக்குன்னு தனியா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா நான் இது கல் போடுறேன், கம்பி போடுறேன், இதெல்லாம் எல்லாமே வாங்கி இவ்வளவு செலவாகுதுன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம அவங்களுக்கு வந்து பில் கொடுக்கணும். பில் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs 3.5 lakhs நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கேன். அவங்க பாத்தீங்கன்னா இத்தனை கல் இருக்கணும், இவ்வளவு பரப்பு இருக்கணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி இத்தனை கல் இவ்வளோ கம்பி நாங்கள் போட்டிருக்கோம், இவ்வளோ ஆள்கூலி வந்து செலவாயிருக்கு, அதெல்லாம் பண்ணி நம்ம அவங்க டிராஃப்ட் ஒன்று கொடுத்த பிறகு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அமௌண்ட் மட்டும் தான் போடுவாங்க. நம்ம முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் போடுவாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் போட மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே நம்மளுக்கு தான். எல்லாமே கல் செலக்ட் பண்ண நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிமெண்ட் கல் அறுத்து போடுங்க அப்படின்னாங்க.
சிமெண்ட் கல் வந்து பார்த்தீங்கன்னா நாளாயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி பாசனம் ஏதோ உரம் மேலாண்மை பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு உடச்சி கம்பி எரியும் அப்படியே உளுத்து போயிடும். அதுக்காக தான் இந்த கல் செலக்ட் பண்ணேன் நான். எல்லாம் சிமெண்ட் அறுத்து போட்டால் நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம தெரியாத வண்டி ஓட்டும் போது கூட பட்டதுன்னா உடைய கூட உடையாது. ஆனால் அதில் சிமெண்ட்டில் போய் இடிச்சதுன்னா சிமெண்ட் அது வரைக்கும் கொட்டிடும், மறுபடியும் டேமேஜ் ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் நல்ல ஒரு இதுவாக இருக்கு. இந்த கல் எங்க நீங்க வாங்கிட்டு இது திருத்தணியிலேருந்து வாங்கணும். ஆமாம், நாங்கள் போய் ஏரியாவில் போய் பார்த்து நேரடியில் அவங்க பார்த்தீங்கன்னா 7 அடி கல் 8 அடி 7 அடி கல் தான் வந்து பிரதானமாக போகுது. 9 அடி கல் நீங்கள் கேட்குறீங்க. 9 அடி கல் கேட்குறீங்க. இந்த கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான் அப்படின்னாங்க. நாங்கள் 650 ரூபா ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு எங்களுக்காக தனியாக ஆர்டர் போட்டு இது பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுனா நம்மளுடைய உயரமாக இருக்கணும் பந்தல். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வரத்துக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குனிஞ்சினே போனோம்னா ஸ்ப்ரே பண்ண முடியாது. குனிஞ்சினே வேணா கூட அறுவடை பண்ணிடலாம், ஆனால் வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 அடி இந்த கல் 2 அடி கீழே உள்ள நோண்டி நட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 அடி கேப் விட்டு இங்கே கட்டு கட்டியிருக்கோம். ஏன்னா மேலே கட்டணும்னா இப்போ காற்றுக்கு வந்து ஆடும் போது மேலே ஏறி வந்துடும். அதுக்காக ஒரு 1/2 அடியை விட்டு அந்த ஸ்ட்ரென்த்துக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு கம்பிங்கெல்லாம் எங்கே வாங்கினீங்க? கம்பிலாம் இங்கே நம்ம இடத்துலேயே கிடைக்குது, சென்னையிலே கிடைக்குது கம்பிலாம். சென்னையில் தான் வாங்கினேன். இதுக்கு எவ்வளோ ஆச்சு கம்பிங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கம்பி வரையும் பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 சாரி 18,000 ஆச்சு. ஆமாம் ஆமாம். அப்போ பந்தல் அமைக்கிறதா இந்த மாதிரி கல்லில் தான் அமைக்கணுன்றீங்க? ஆமாம், பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெடியாக வந்து போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலகாலமாக போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கல்லில் போடுறது அவ்வளோ நல்லது. எத்தனை வருஷம் வரைக்கும் இது வரும்னு சொன்னாங்களா, இல்லை காலகாலமாக இருக்கும் அப்படின்ட்டு? கல் வந்து இந்த கல் போகவே போகாதுங்க, என்ன ஆனாலும் போகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏதாச்சும் இடிச்சு இது பண்ணி உடைச்சாதான் உண்டு. இதே சிமெண்ட் கல்லுன்னா அது உளுத்து கொட்டி போயிடும், கம்பி இதுவாகும், கம்பி டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அதுவே அந்த நான் கொம்பு உடையுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இது உடைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கல் வந்து அப்படி கிடையாது. இது வந்து அதுக்காக தான் இந்த கல் நம்ம சூஸ் பண்ணது. கல்லும் நல்லா கனமாக பண்ணி கொடுத்தாரு அவர். நாங்கள் போய் பார்த்து நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து கல் வந்து நல்லா இதுவாக கிடைச்சிது, நல்லாவும் இருக்கு. இது வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நட்டு எத்தனை வருஷம் இந்த கல் நட்டு? 2021 ஜனவரியில் பண்ணோம். 6 வருஷம் ஆகுது. பந்தலும் நல்லா தான் இருக்கு. ஒரு நடுவில் ஒரு தடவை இந்த இடத்துல கம்பி எங்கன்னா டேமேஜ் ஆகும், அந்த கம்பிங்க வரையும் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரியா இருக்கும். இந்த கயிறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இது வந்து இப்போ 2வது தடவை வந்து ஒரு செட்டு பின்னிட்டேன் நடுவில். நீங்களே பண்ணிடுறீங்களா? ஆமாம், நான் எங்கள் அப்பா எங்கள் தம்பிங்க எல்லாமே பின்னிட்டோம். ஒரு ஆள் எதனா தேவைப்பட்டதுன்னா ஆள் வர வச்சுப்போம். எதுக்காக இந்த கயிறு பின்னுறீங்க? இப்போ நம்ம கம்பியே போட்டோம்னா கம்பி வந்து அதிகமான எக்ஸ்பென்ஸ் ஆகிடுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போயிடுது. இது கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். நம்ம அறுவடை இந்த இது முடிஞ்சோடனே இந்த கொடி வலிக்கும் போது எங்கேயாச்சும் ஒரு கட் ஆகும், அது வரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே நம்ம ஃபுல்லாக கம்பியில் போட்டோம்னா அந்த கட் ஆகாது, ஆனால் செலவுகள் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ 280 ரூபா வருது இது ஒரு இது பின்னுறதுக்கு. நம்ம ஒரு 10 கிலோ வாங்கினோன்னா ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம டேமேஜ் இல்லாத இருக்கும். எப்படின்னா டேமேஜ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் போட்டுருவோம். ஆனால் இது ஃபுல்லாகவே நம்ம கம்மி பண்ணோம்னா அதுக்கே ஒரு 50 கிலோ கம்பி நம்ம செலவு பண்ணுறதாரு. அதுக்கு முன்னாடி கம்பியில தான் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து கம்பி கொஞ்சம் கயிறு. ஆமாம், கம்பி வந்து கல்லு கம்பி தான். அதுக்கப்புறமா இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கம்பி போட்டிருப்போம். ஏன்னா கயிறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போட்டோம்னா கயிறு வந்து தொங்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பண்ணுறது.